Hello students, welcome to my channel. Tension and Maths Chapter 1 Relation and Function Exercise 1.5 ல இருக்கிற 5th sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாமா? Let A, B, C is a subset of N. So இப்போ A, B, C னு 3 செட். ஓகேவா? அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி எதை பிலாங் பண்ணியிருக்கணும், அதாவது எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா n நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்செட் ஆஃப் n அப்படின்னா n நேச்சுரல் நம்பர்ஸா, அப்போ ABC 3 செட்லயுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனா A டென்ஸ் டு B. ஓகேவா? A டென்ஸ் டு B. இப்போ பாருங்க, இது A, இது B. சரியா? B defined by f of x equal to 2x plus 1. So இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது A and B செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கொடுக்கல, ஆனா அதுல இருக்கிற ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி f of x equal to 2x plus 1 டிஃபைன் பண்ணலாம். அதாவது இப்போ இதுல வந்து x இருக்கணும், சரியா? x இருக்கணும், இதுல வந்து y இருக்க போகுது. எக்ஸ்ன்றது ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை குறிக்கும், ஒய்ன்றது பில வரப்போற எலிமெண்ட்ஸை குறிக்கும். அதுதான் இப்படி ஃபங்க்ஷனா நம்ம எஃப்னு இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இந்த ஃபங்க்ஷனை தான் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x plus 1ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற வேல்யூ 1 2 3 அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒய்ல நேச்சுரல் நம்பர்ஸ் ஆன வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ அதெல்லாம் இதுக்கான மீனிங். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஜி. ஓகேவா? அது என்ன செட்டை பிலாங் பண்ணிருக்கோம் அப்படின்னா B to C. லெசன் இப்ப இது முடிஞ்சதா? இது ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நேம் F. எலிமெண்ட் செட்ஸ் பாத்தீங்கன்னா A and B. ஸோ A and B ன்னு எழுதிட்டேன். அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், எக்ஸ் ஒய்ன்னு. ஓகேவா? இப்போ ரெண்டாவதா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களா, அந்த செட்ல இருக்க என்னென்ன செட்ஸ் அப்படின்னா பின்னு ஒரு செட்டு, சின்னு ஒரு செட்டு. ஓகேவா? அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஜின்ற நேம்ல கொடுத்துருக்காங்க. எப்படி ஜின்ற நேம்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதாவது அதுல இருக்கிற வேல்யூஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா g of x equal to x square. So g of x equal to x square. அப்பனா B செட்ல எக்ஸ்ன்னு இருக்கணும். அதாவது இங்க எக்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு இங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுல இருக்கிறது நமக்கு ஆன்சர் எந்த செட்ல வரணும், சி செட்ல ஒய்ன்னு வரணும். சரியா? சோ ரெண்டுத்துலயுமே இதுல வந்து ஏபின்ற ரெண்டு செட் நேம், இதுல பிசின்றது செட் நேம். ஓகேங்களா? எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் வந்து டிஃபர் ஆகும். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப்னு. ஓகேவா? அதனால எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவதா கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஜி ஃபங்க்ஷன் நேம், அதனால ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே ரேஞ்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டாவது செட்ல இருக்கு இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் இது கம்பேர் பண்ணும்போது ஏ பி. ஓகேவா? அப்போ இங்க இருக்கு இல்லையா பி செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கணும் எப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. அடுத்தது ரெண்டாவதா கொடுத்திருக்காங்களா ஒரு ஃபங்க்ஷன் g of xன்னு. இப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச்னா c ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ y குறிக்க போகுது. அதாவது f of g and g of f அது ரெண்டையுமே கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்ச் எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் f of g கண்டுபிடிக்கலாமா. f of g, f of g னா எப்படி எழுதணும், f of g of x. சோ இதை எப்படி டிஃபைன் பண்ணா f of g of x. ஏன்னா g of xன்றது உள்ள இருக்கணும், இன்னர் ஃபங்க்ஷன், fன்றது அவுட் சைட் ஃபங்க்ஷன். சோ வெளியில f. g of x ஓட வேல்யூ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லா நம்ம என்ன எடுக்கணும், xன்னு எடுக்கணும். சோ இப்போ f of x, f of x ஓட வேல்யூ 2x plus 1. 2x plus 1. இப்போ இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க.
இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சரியா? ஸோ நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எஃப் ஆஃப் ஜிக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி எழுதலாம்னா ரேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச்னாலே இங்க இருக்கிற எலமெண்ட் நேம் இல்லையா, இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ். அப்ப இங்க இருக்கிற பி செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒய் அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமா கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2x² + 1. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். நம்ம எக்ஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும், இப்ப நம்ம இங்க எக்ஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் எதை பிலாங் பண்ணிருக்கணுமா, நேச்சுரல் நம்பர்ஸை பிலாங் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்ப இதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இப்ப நான் எக்ஸுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்றேன், நேச்சுரல் நம்பர் அதான் 1 2 3 அப்படின்னா நம்ம ஃபைனலா கால்குலேட் பண்ணி வரோம்ல. இங்க எக்ஸுக்கு பதில் நான் இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க 1 வரும். இது எப்படி மாறும், 2 × 1 + 1. ஸோ 2 + 1 3, 3 நீங்க இருக்கும். ஓகேவா? அப்போ 3ன்றது ரேஞ்சு. சரியா? இதுக்கு முன்னாடி போட்ட சம்ல நம்ம எலமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது அவங்க கொஸ்டின்ல எஃப் ஆஃப் ஜிக்கே ரேஞ்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஃபங்க்ஷனை எழுதி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கான ரேஞ்ச் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இப்போ ஜி ஆஃப் எஃப்க்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாமா. ஜி ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது உள்ள இருக்கும். Now g of f of x என்றது 2x + 1. அடுத்தது இது எல்லாத்தையுமே x ன்னு எடுக்கணும். So g of x ஓட வேல்யூ x². இப்ப என்ன பண்ணணும், இந்த xக்கு பதில் பிராக்கெட்ல இருக்கிறது அப்படியே எழுதணுமா, 2x + 1 எழுதியாச்சு. இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல இதோட ஸ்டாப் பண்ணாலும் சரி. உங்க புக் பேக் ஆன்சர்ல இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ ரேஞ்ச் என்னது, எப்படி கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச்னாலே இப்போ நம்ம ரெண்டாவது ஃபங்க்ஷன் தானே கண்டுபிடிச்சோம், ஜி ஆஃப் எஃப். அப்போ ஜி ஆஃப் எக்ஸா, சில இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், நம்ம ஒய்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்ப இதுல இருக்கிறது தானே ரேஞ்ச், ரெண்டாவது செட்ல இருக்கிறது தானே ரேஞ்ச். அப்போ ஒய்ன்னு எடுக்கணும் இல்லையா. சோ ஒய் ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2x + 1 the whole square. ஸோ இதுல எக்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் f of g of x ஓட ரேஞ்ச், g of f of x ஓட ரேஞ்ச்.